Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4 numpy functions part 2. நம்ம லாஸ்ட் வீடியோல அரேஸ் கிரியேட் பண்றதுக்கு ஜீரோஸ் ஒன்ஸ் ஐடென்டிட்டி தென் ஃபுல் மெத்தட்ஸ்லாம் பார்த்திருந்தோம். எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் அரேஸ் ஜெனரேட் பண்றதுன்னு. இப்போ இந்த வீடியோல வில் ஸ்டார்ட் வித் அரேஞ்ச். ஸோ அரேஞ்ச் மெத்தட்ல 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். அரேஞ்ச் வந்து நார்மலா நம்மளுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். நம்ம பைத்தான்ல ரேஞ்ச் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, ரேஞ்ச் வந்து என்ன பண்ணும், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இன்டிஜர் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணணும். ஆனா நம்ம அரேஞ்ச் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு போத் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் டேட்டா டைப் எலிமெண்ட்ஸா நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். அடுத்து ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இன்டிஜர் ஸ்டெப் சைஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஆனா நம்ம அரேஞ்ச் வந்து போத் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் ஸ்டெப் சைஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இதோட ஆர்குமெண்ட்ல ஸ்டார்ட், ஸ்டாப் வேல்யூ அண்ட் ஸ்டெப் வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். இல்ல ஸ்டார்ட் வேல்யூ நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும், தென் ஸ்டாப் வேல்யூ எக்ஸ்க்ளூட் ஆயிரும், தென் ஸ்டெப் சைஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணும். இப்போ np.arrange of 15 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இது வந்து எண்ட் வேல்யூ. நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும், தென் ஸ்டெப் சைஸ் வந்து 1 எடுத்துக்கும். அப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டெப் சைஸ் 1ல நம்மளுக்கு 14 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ np.arrange of 2,15. 2 வந்து ஸ்டார்ட் வேல்யூ, இது வந்து எண்ட் வேல்யூ. ஸோ 2ல இருந்து 14 வரைக்கும் தான் எடுக்கும். எலிமெண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும் வித் ஸ்டெப் சைஸ் 1. இதே இது நம்மளுக்கு ஸ்டெப் சைஸ் வேல்யூ நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் 3 வேல்யூமே நம்ம கொடுத்து செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் np.arrange of 0,10,2. அப்போ இல்ல ஸ்டார்டிங் வேல்யூ 0, எண்டிங் வேல்யூ நம்மளுக்கு 10, ஆனா எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஸோ 9 வரைக்கும் கன்சிடர் பண்ணும். ஸ்டெப் சைஸ் வந்து 2 கொடுத்துருக்கனால 0 + 2 2, நெக்ஸ்ட் 2 + 2 4, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும் 9 வரைக்கும். 9குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும். தென் np.arrangeல இப்போ இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் ஸ்டெப் சைஸ், இது ஃப்ளோட் ஸ்டெப் சைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் 2.5. ஸோ 1 + 2.5 3.5, 3.5 + 2.5 6, 6 + 2.5 8.5. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது 11 வரும். நம்ம ஆக்சுவலி 11 இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதனால நம்மளுக்கு 8.5 வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதான் வந்து அரேஞ்ச் யூஸ் பண்றது. ஸோ அரேஞ்ச் வந்து பேசிக்கா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஆனா வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அரேஸ்ல. நெக்ஸ்ட் இஸ் லைன் ஸ்பேஸ். ஸோ லைன் ஸ்பேஸ் என்னன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். தென் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும் தேர்ட் இண்டெக்ஸா. அரேஞ்ச்ல வந்து ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, தென் ஸ்டெப் வேல்யூ நம்ம கொடுத்துருந்தோம்ல. இங்க வந்து லைன் ஸ்பேஸ்ல டோட்டல் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்க ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூ நடுவுல ஈவன்லி ஸ்பேஸ் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ np.linespace of 15, 25, 20. அப்போ எனக்கு 15ல இருந்து 25குள்ள 20 எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு ஸ்டெப் வேல்யூ கொடுக்கவே தேவையில்ல, அதாவே ஈக்குவல் ஸ்டெப் சைஸா எலிமெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடும். இப்போ அந்த ஈக்குவல் ஸ்டெப் சைஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த ஈக்குவல் ஸ்டெப் சைஸ் வேல்யூ வேணும்னா ரிட்டர்ன் ஸ்டெப் சைஸ் ஈக்குவல் டு ட்ரூ இந்த ஃபங்க்ஷன், இந்த கீவேர்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா எந்த வேல்யூ வச்சு நம்மளுக்கு ஸ்டெப் சைஸ் வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வேல்யூ 15, 25குள்ள 20 வேல்யூ இங்க நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இங்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஈவன்லி ஸ்பேஸ்டா இருக்கு. அந்த ஈவன்லி ஸ்பேஸ்ட் வேல்யூ வேணும்னா ரிட்டர்ன் ஸ்டெப் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ ஜென்ரேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். np.linespace of 5, 25, 10. ஸோ 5ல இருந்து 25குள்ள எனக்கு 10 எலிமெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். தென் ரிட்டர்ன் ஸ்டெப் வேல்யூ ட்ரூ கொடுத்துருக்கனால ஒவ்வொரு எலிமெண்ட்மே 2.22 வேல்யூ எடுத்து நம்மளுக்கு சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்றது. ஸோ 5 + 2.2 அப்போ என்ன கிடைக்கும் 7.2, 7.2 + 2.2 9.4. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலி ஸ்பேஸ்ட் எலிமெண்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம லைன் ஸ்பேஸ்ல 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும்ல, ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப், தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதுல இப்போ 0,25 நான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு 0ல இருந்து 25குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு 50 எலிமெண்ட்ஸ்.
இப்போ நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தேர்ட் ஆர்குமெண்ட்டா ப்ரொவைட் பண்ணலனா டிஃபால்ட்டா 50 எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிரும் ஒரு அரேவா. அடுத்து ரிட்டர்ன் ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்டெப் சைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இதான் வந்து லைன் ஸ்பேஸ் அண்ட் அரேஞ்ச் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் அரேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமம், மினிமம், ஆர்க்மேக்ஸ் அண்ட் ஆர்க்மின். ஸோ நார்மலா மேக்ஸிமம் ஆஃப் அன் அரே நம்ம பாஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். மினிமம் வேல்யூ ஆஃப் அன் அரே ரிட்டர்ன் பண்ணும். ஆர்க்மேக்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா மேக்ஸிமம் வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். தென் ஆர்க்மின் வந்து அரேல இருக்க மினிமம் வேல்யூவோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். தென் யூனிக் வந்து யூனிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அன் அரே வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு அரே ஜென்ரேட் பண்றேன் யூசிங் அரேஞ்ச். ஸோ அரேஞ்ச் வந்து 10, 50, 7னா எனக்கு ஸ்டெப் சைஸ் 7 வச்சு எனக்கு எலிமெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். லைக் எனக்கு 6 எலிமெண்ட்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ இதுல நான் மேக்ஸிமம் ஆஃப் அரே 4 நம்ம செக் பண்ணோம்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும் 45. இப்போ ஆர்க்மேக்ஸ் ஆஃப் அரே 4 நம்ம கொடுத்துருந்தோம்னா np.argmax ஆஃப் அரே 4னா 0, 1, 2, 3, 4, 5. மேக்ஸிமம் வேல்யூ என்னது 45. ஸோ 44ஓட இண்டெக்ஸ் என்னது 5. அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதே மினிமம் ஆஃப் அரே 4 நம்ம கொடுத்தோம்னா மினிமம் வேல்யூ என்னது 10. ஸோ ஆர்க்மின் ஆஃப் அரே 4 np.argmin ஆஃப் அரே 4 கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும் 0. அதோட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகணும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கிடைச்சுதா? ஸோ np.argmin ஆஃப் அரே 4 நம்ம பாஸ் பண்ணோம்னா மினிமம் வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் இன்னொரு அரே ஜென்ரேட் பண்றேன் அரே 4ல 10, 50, 7, 10, 25. ஸோ இதுல யூனிக் நம்ம அப்ளை பண்ணோம்னா எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இதுல என்ன இருக்கு 10. ஸோ 10 வந்து ட்வைஸ் எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. எனக்கு இதுல இருந்து யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் 7, 10, 25 அண்ட் 50. ஸோ ஆர்க்மேக்ஸ், ஆர்க்மின் வந்து நம்ம டீப் லேர்னிங்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்டா ப்ரிடிக்ஷன் பார்ட்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த டைம்ல. இதோட கோர் நம்பை ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 2 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.